Hi Ma, good morning. Welcome back to India's International Relations lesson. இப்போ பார்ட் 2 நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட் அப்படின்னா என்ன? ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ரிலேஷன் வளர்த்திட்டு போகிறது தான் வந்து ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்டையர் நேஷன் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு அதிசயமான விஷயம். அந்த வகையில் நம்ம இந்தியா பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் ஃப்ரெண்ட் ஃபார் ஆல் த கண்ட்ரீஸ்ன்னு சொல்லலாம். எந்த கண்ட்ரீஸ் கூடயுமே எந்த வகையான பிரச்சனையுமே நம்ம பண்ணதே இல்லை. நம்ம ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து பார்த்தோம்னாவே எப்பயுமே ஃபஸ்ட் அட்டாக் நம்ம பண்ண மாட்டோம். நம்ம எல்லாமே வந்து பீஸ் லவ்விங் கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். எல்லா கண்ட்ரீஸ் கூடயும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் நம்ம இருக்கோம். ஒரு எனிமியாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹெல்ப் பண்ணக்கூடியது வந்து நம்ம கண்ட்ரியாக தான் இருக்கும். பாகிஸ்தானில் ஃப்ளட் வந்தப்போ பார்த்திங்கன்னா பயங்கரமான டொனேஷன் வந்து நம்ம டொனேட் பண்ணோம். சைனாவில் வந்து கொரோனா பீக் லெவலில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும்போது நம்மளுடைய டாக்டர்ஸ் போய் அங்கே சர்வீஸ் பண்ணாங்க. இப்படி நம்மளுடைய இந்தியாவோட மென்டாலிட்டி பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். பட் நம்மளுக்குள்ளே நிறைய டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்கும். நிறைய கலர்ஃபுல்லான டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்கும். லாங்குவேஜ் வைஸாக பார்க்கும்போது, லேண்ட் வைஸாக பார்க்கும்போது, கல்ச்சுரல் வைஸாக பார்க்கும்போது, லாங்குவேஜ் நிறைய விஷயத்தில் நம்ம வேறு ஸ்ப்ளிட் ஆகி தான் இருப்போம். பட் நம்மளுடைய அந்த இந்தியாவோட வியூ அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட எல்லாத்தோட மென்டாலிட்டியும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்மளோட ரிலேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நெய்பரிங் கண்ட்ரியில் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்டு கண்ட்ரீஸ் கூட நம்ம எப்படி இருக்கோம். நம்ம வந்து டெவலப்பிங் கண்ட்ரி, வி ஆர் நாட் டெவலப்டு கண்ட்ரி, வி ஆர் டெவலப்பிங் நவ். ஸோ நம்மளுடைய இந்த டெவலப்டு கண்ட்ரீஸ் கூட எப்படி இருக்குது. ஆல்ரெடி அவங்க டெவலப்டாக இருக்காங்க, ஆல்ரெடி ரொம்ப பீக் லெவலில் அவங்க போயிட்டுருக்காங்க. அவங்க கூட ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக ஈக்குவல் ஆகிட்டு போயிட்டுருக்குங்கிறத பற்றி தான் இதில் பார்க்குறோம். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கண்ட்ரீஸ் கூடயும் ஒவ்வொரு மாதிரி அக்ரிமெண்ட் நம்ம போட்டிருப்போம், சைன் பண்ணியிருப்போம். அந்த அக்ரிமெண்ட்டோட நேம்ஸ் வந்து நீங்கள் பார்க்கணும். அந்த அக்ரிமெண்ட்டோட நேம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாவே அந்த கண்ட்ரீஸோட ஃபஸ்ட் லெட்டரில் தான் வந்து இருக்குது. ஸோ அதனால் நம்மளால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். இந்த லெசன்லேருந்து கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வரும். ஸோ நீங்கள் ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது, நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு நோட்ஸ் ஒன்று வச்சுட்டு அண்டர்லைன் பண்ணி படிங்க. ஸோ இதில் எதெல்லாம் நல்லா வெல் டெவலப்டு கண்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே யூஎஸ்ஏ இருக்குது, யூரோப்பியன் கண்ட்ரீஸ் இருக்குது, ஃப்ரான்ஸு, அப்புறம் ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்த மாதிரி கண்ட்ரீஸ் பூராமே வந்து டெவலப்டு கண்ட்ரீஸில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு யூஎஸ்ஏ கூட நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். நான் இது வந்து உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அதை டோட்டல் ஒரு நேமாக சொல்கிறேன். காம்கசா அப்படின்ற அக்ரிமெண்ட், அதாவது கம்யூனிகேஷன் கம்பபிலிட்டி அண்ட் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட்டு. இதில் என்னென்னா யூஎஸ்ஏ அப்படிங்கிறது நம்மளுக்கு எதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, டிஃபென்ஸில் நம்மளுக்கு பயங்கர உதவியாக இருக்கும். ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்து எனிமீஸ்னால் நம்மளுக்கு வருது அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே அவங்க நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வரப்போகுது, நீங்கள் செக்யூராக இருங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு டிஃபென்ஸுக்கு அவங்க சீக்ரெட் மெசேஜ் பாஸ் பண்ணுவாங்க. அதேமாதிரி அவங்களுக்கு டிஃபென்ஸுக்காகவும் நம்ம சீக்ரெட் மெசேஜஸ் அனுப்பிட்டுருப்போம். ஸோ இது ஒரு ஆர்மி அக்ரிமெண்ட்டு. அது போக கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட்டு, நான் அவங்களுக்கு நடுவில் நிறைய கம்யூனிகேஷன்ஸை ஷேர் பண்ணிகிட்ருப்போம். அப்புறம் செக்யூரிட்டி, இது எல்லாமே வந்து நம்மளுக்கும் அவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அக்ரிமெண்ட் அப்படின்னு பார்க்கலாம். இது 10 இயர்ஸ் டூரேஷனில் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ரினியூவல் பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸ் கூட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப். அதில் ஃப்ரான்ஸ் கூட நம்மளுக்கு என்ன, ஃப்ரெஞ்ச் கூட எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இஸ்ரோ இருக்கு இல்லையா, இந்தியன் ரிசர்ச் சென்டர். அந்த ரிசர்ச் சென்டர் மூலிமா லான்ச் பேட்ஸ், அதாவது அந்த நாட்டோட லான்ச் பேட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அவங்களுடைய நிறைய ரிசர்ச் வந்து நம்மளுடைய இஸ்ரோ கம்பெனியிலேருந்து தான் ஸ்பேஸ்க்கு அனுப்பிட்டுருக்கோம். ஸோ அந்த கண்ட்ரியில் இருக்கவங்க வந்து நம்மளுடைய சண்டிகர், நாக்பூர், பாண்டிச்சேரி இந்த மாதிரி சிட்டிஸை ஸ்மார்ட் சிட்டிஸாக அனௌன்ஸ் பண்ணி அதுக்குண்டான ஃபண்டை கொடுத்து நம்மளை ஒரு டெவலப்பிங் கண்ட்ரீஸாக மாற்றுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கூடிய பார்த்தீங்கன்னா ஆசி இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாவல் எக்ஸசைஸ் பண்ணுவோம், கோஆப்ரேஷன் மெரைன் எக்ஸசைஸ் பண்ணுவோம். அதாவது வந்து ஆஸ்திரேலியன் நேவி ஃபோர்ஸும் நம்மளோட இந்தியன் நேவி ஃபோர்ஸும் சேர்ந்துட்டு கம்பைனாக மிலிட்ரி ட்ரைனிங் பண்ணுவாங்க டிஃபென்ஸுக்காக. ஸோ இது ஒரு அக்ரிமெண்ட்டு. ஜப்பான் கூட நம்ம நிறைய மேக்னிஃபேக்சரிங் அக்ரிமெண்ட் நிறைய போட்டிருக்கோம்.
அதில் பார்த்தீங்கன்னா டெல்லி மெட்ரோவோட கம்ப்ளீட் இது பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பான்காரங்களோட சிஸ்டமில் தான் இருந்திருக்கும். அதேமாதிரி ஜிம் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி, அதாவது வந்து ஜப்பான் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்லி 30,000 பேத்துக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. மேக்கிங் இந்தியா ஸ்கில் இந்தியா அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு ரீசெண்டாக கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, அந்த மேக்கிங் இந்தியா ஸ்கில் இந்தியாவிலே ட்ரைனராக வந்து ஜப்பான் நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேல ஒர்க் பண்ணுறதுக்கு உண்டான கோர்ஸ் வந்து ஜப்பான் இன்ஸ்டிடியூஷன், அதாவது ஜப்பான் காலேஜஸில் 30 பேத்துக்கு சீட் அலாட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நம்ம அந்த ஜப்பான் இன்ஸ்டியூட்லேயே நம்ம படித்தோம்னா ரயில்வேல நம்மளுக்கு ஜாப் கிடைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு டெவலப்டு கண்ட்ரியும் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துகிட்ருக்காங்க. நம்மளும் ஒரு ஃப்ரெண்ட்லி மூமெண்ட்டாக தான் போயிட்டுருக்கோம். இந்தியா அண்ட் வெஸ்ட் ஏஷியா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதுதான், இதை வந்து நம்ம கல்ஃப் கண்ட்ரீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ் கூட நம்மளுக்கு வந்து இப்போ இந்த ஈராலேருந்து ரிலேஷன் கிடையாது, நம்மளுக்கு இப்போ ப்ரீ ஹிஸ்டோரிக்லேருந்தே நம்மளுக்கு ரிலேஷன் இருக்குது. ட்ரேடு வந்து நம்ம பண்ணிகிட்டு இருந்திருக்கோம் அப்படிங்கிற ஹிஸ்ட்ரி நம்ம படிச்சிருக்கோம். நம்மளுடைய அந்த ஃபஸ்ட்டு ஹரப்பன் அண்ட் மொகஞ்சதாரோ ஹிஸ்ட்ரி பார்க்கும்போதே நம்மளுக்கு அவங்களுக்கும் நம்மளுக்கும் நடுவில் இருந்த ட்ரேட் வந்து நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஸோ இந்த கண்ட்ரீஸ் கூடயும் நம்ம நிறைய அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்கோம். கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கண்ட்ரீஸ் கூட ட்ரைலிட்ரல் அக்ரிமெண்ட் ஒன்று போட்டிருக்கோம். அதாவது வந்து சம்ஹர் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அக்ரிமெண்ட்டில், சம்ஹர் அக்ரிமெண்ட்டில் இந்தியா, ஆப்கானிஸ்தான் அண்ட் ஈரான், இந்தியா, ஆப்கானிஸ்தான், ஈரான் இந்த 3 கண்ட்ரீஸ்க்கு மட்டும் இந்த அக்ரிமெண்ட்டில் இருக்காங்க. சம்ஹர் அக்ரிமெண்ட்டு. சபஹர் அப்படிங்கிற போர்ட் வந்து எங்கே இருக்குன்னா ஈரானில் இருக்குது. ஸோ இந்த போர்ட் வழியாக ஆப்கானிஸ்தான், ஈரான் அண்ட் இந்தியா இந்த 3 கண்ட்ரீஸும் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். அதாவது இவங்களுடைய கூட்ஸை ஈரானுக்கு கொண்டு போய்க்கலாம், ஆப்கானிஸ்தான் கொண்டு போய்க்கலாம். ஆப்கானிஸ்தான் வந்து ஈரானுக்கு கொண்டு வரலாம், ஈரான்லேருந்து இந்தியா கொண்டு வரலாம். ஸோ இந்த 3 கண்ட்ரீஸும் இந்த பாகிஸ்தானை இவங்க விட்டுட்டாங்க. பாகிஸ்தானுக்கு இந்த 2 கண்ட்ரீஸுமே சப்போர்ட் பண்ணாமல் இந்தியாவுக்கு கூட சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஜியஸ் வைஸாக பயங்கரமான க்ளோசஸ்ட் கண்ட்ரிஸ் இந்த 3மே. பட் ஆனால் நம்மளுடைய அந்த வேல்யூஸ் ரொம்ப அதிகம், இவங்க ரொம்ப அதிகமாக நம்மளை இந்தியன்ஸை மதிப்பாங்க. அதனால தான் நம்ம கூட இந்த ஒரு அக்ரிமெண்ட் வந்து வச்சுருக்காங்க. இதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன் மேடிவல் டைம் த கமெண்ட் இன் நோட்டட் ஸ்காலர் எம்எஸ் அக்வானி, த இந்தியன் expertise in medicine, mathematics and astronomy was highly valued by Arab and Iranian scholars who eventually made it part of their own intellectual tradition. First வந்து நம்மளுடைய அந்த மெடிசன், மேத்தமெட்டிக்ஸ், அப்புறம் வந்து அந்த அஸ்ட்ரானமி அதாவது வானவியல் இருக்கு இல்லையா, அதை வந்து அவங்க ரொம்ப மதிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுடைய இன்டெலெக்சுவலாக அவங்களுடைய லைஃப்பில் அதை ஒரு பார்ட்டாக வந்து ஏற்றுக்கிட்டு இப்போ வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம அவங்க வந்து நம்மளை ரொம்ப வேல்யூ பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால தான் இந்த ஒரு ரிலேஷன் நம்மளுக்கும் அவங்களுக்கும் நடுவில் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா யூஎன்ஓ, என்ஏஎம், சார்க்கு, G20 இது எல்லாமே, காமன்வெல்த், இந்த மாதிரி எல்லாம் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இருக்குது. இதில் வந்து கொடுத்துருக்காங்க, இந்த டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும், இதை நீங்கள் படிச்சுக்கோங்க. இதில் ஏதாச்சும் புரியாத வேர்டிங்ஸ் இருக்குது, இதில் புரியாத ஏதாச்சும் ஒரு சீக்வன்ஸ் இருக்குது அப்படின்னா என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரிக்ஸு. ஸோ ஆர்கனைசேஷன் பிரிக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு டெவலப்பிங் கண்ட்ரீஸோட குரூப் ஆஃப் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் சேர்ந்து பண்ண ஒரு ஆர்கனைசேஷன் தான் வந்து பிரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு நேம்ஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு பி ஃபார் பிரேசில், ஆர் ஃபார் ரஷ்யா, ஐ ஃபார் இந்தியா, சி ஃபார் சைனா, எஸ் ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ பிரிக்ஸ் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும், பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. தீஸ் கண்ட்ரீஸ் ஆர் டெவலப்பிங் கண்ட்ரீஸ். நம்ம இப்போ தான் டெவலப் ஆகிட்டே வர்றோம். ஸோ நம்மளுடைய குரூப் தான் இந்த பிரிக்ஸ் ஆர்கனைசேஷன். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஷாங்காய், சைனாவில் இருக்குது. ஷாங்காய் மாகாணத்தில் இருக்குது சைனாவில். ஸோ இதோட டியூட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கும் டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கும் நடுவில் பிரிட்ஜ் மாதிரி வேலை செய்யும்.
அதாவது நம்மளுடைய ஒப்பீனியன் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ எல்லாருமே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு டெவலப் ஆகிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுடைய ஒப்பீனியன்ஸ் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஆல்ரெடி டெவலப் ஆகி உக்காந்துருக்கிற ஒரு கண்ட்ரீஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு வேர்ல்டில் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை வந்து சொல்கிறதுக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கணும் இல்லையா? அதுதான் அந்த ஆர்கனைசேஷன், அதுதான் இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ், சாங்காயில் இருக்கக்கூடிய ஹெட் குவார்ட்டர்ஸ். ஸோ நம்ம வந்து என்ன நம்மளுடைய தாட்ஸ் இருந்தாலும் சரி, ஐடியாஸ் இருந்தாலும் சரி, ஒப்பீனியன்ஸ் இருந்தாலும் சரி, இந்த பிரிக்ஸ் மூலிமா நம்ம பாஸ் பண்ணோம்னா அதோட வேல்யூ வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ஆர்கனைசேஷன். இது வந்து எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அமெரிக்கா தான் நம்ம வேர்ல்டு லெவலில் எல்லாத்தையுமே லீட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. அதோட டாலர்ஸ் தான் நம்மளால யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது வந்து எக்கனாமிக் டிரான்சாக்ஷன் வந்து டாலர்ஸ் மூலிமா தான் நடக்குது. ஸோ அதுக்கு ஒரு சேஞ்சஸாக இருக்கணும். டெவலப்பிங் கண்ட்ரிஸ் எல்லாம் தனியாக அதுக்குன்னு ஒரு பேங்க் வச்சுக்கணும், அதுக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன் க்ரியேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேங்க்கு, அப்புறம் வந்து இந்த எக்கனாமிக்கல் ஐடியாஸ் கொடுக்கறதுக்கு உண்டான ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் கீழே நிறைய வந்துட்டே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டு பி an alternative to வேர்ல்ட் பேங்க் அண்ட் IMF டு சேஞ்சஸ் யூஎஸ் சூப்பர்மெசி, அதாவது யூஎஸோட சூப்பர்மெசியை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணுங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் நம்மளுடைய செல்ஃப் ஓன்ட் அண்ட் செல்ஃப் மேனேஜ்டு ஆர்கனைசேஷன் டு கேரி அவுட் த டெவலப்மெண்டல் அண்ட் எக்கனாமிக்கல் பிளான்ஸ் இன் இட்ஸ் மெம்பர் நேஷன்ஸ். நம்மளுடைய நேஷன்ஸ் மூலியமாகவே, நம்மளை மாதிரியே இருக்கக்கூடிய நேஷன்ஸ் மூலியமாகவே நம்மளுடைய டெவலப்மெண்ட்டை கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒன்றும் பெருசாக இதில் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கக்கூடிய எந்த ஒரு லைன்ஸுமே இல்லை. உங்களுக்கு ஏதாச்சும் இதில் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒபேக், த ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்பர்ட்டிங் கண்ட்ரீஸ். பெட்ரோலியத்தை ஏற்றுமதி பண்ணக்கூடிய கண்ட்ரி, பெட்ரோலியத்தை விற்கக்கூடிய கண்ட்ரிஸ்ன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அவங்களுக்கும் நம்மளுக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா பயங்கரமான க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஏன்னு சொன்னால் நம்மக்கிட்ட பெட்ரோலியம் கிடையாது, நேச்சுரல் கேஸ் கிடையாது. ஸோ நம்ம வந்து பிக்கஸ்ட் பையர்ஸ், அவங்களுக்கு பிக்கஸ்ட் கன்சியூமர்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால் அவங்களுக்கும் நம்மளுக்கும் நடுவில் நிறைய அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது. பயங்கரமான குட் ஃப்ரெண்ட்ஸு, திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க நம்மளே ரொம்ப வேல்யூ பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுடைய பிக்கஸ்ட் பையர்ஸ் நம்மளோட என்டையர் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாப்புலேஷனுக்கு எத்தனை கோடி டாலருக்கு நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் பெட்ரோலியம் வந்து நம்ம வாங்குகிறோம். அதன் மூலிமா அவங்களுக்கு எவ்வளோ லாபம் வருது நீங்கள் இமேஜின் பண்ணிங்கனாவே தெரிஞ்சிடும் நம்மளுக்கும் அவங்களுக்கும் நடுவில் எவ்வளோ ஒரு திக்கஸ்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கும்னு. ஓகேவா? ஸோ இந்த லெசன் ஓவர். இந்த லெசனில் என்ன டவுட் இருந்தாலும் சரி இம்மீடியட்டாக கேட்டுருங்க.